ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அரிசி மாவு கோலம்லாம் போடுவாங்க. அதை எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த கோலம் மாவை டெய்லி நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம கோலம் மாவு போடணும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போதுங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, நீங்கள் காய வச்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி சமையல் குறிப்பும் சரி, வீட்டு குறிப்பும் சரி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம கோலம் மாவு தாங்க ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரத்துக்கு முன்னே. நீங்கள் 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை இந்த அரிசியை நம்ம ஒரு மிக்சி பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ ஒரு வேஷ்டி துணி எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நமக்கு இந்த வேஷ்டி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இந்த வேஷ்டியில் சேர்த்துக்கலாங்க. இந்த வேஷ்டியை தூக்கி எதுவும் தூர போட்டுறாதாங்க. நம்ம வத்தல் இதெல்லாம் காய வைக்கும்போது நிறைய விஷயத்துக்கு இந்த வேஷ்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதேமாதிரி நம்ம இட்லியை வைக்கும்போது கூட நம்ம இட்லிக்கு துணியாக கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை ஃபுல்லாக இந்த வேஷ்டி துணியில் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை இந்த தண்ணி இந்த வேஷ்டி உறிஞ்சிரும். அந்த மாவில் இருக்க ஈர பதத்தை எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா மாவு பாருங்கள் என்ன அழகாக திரண்டு வருதுன்னு. இந்த மாதிரி திரண்டு வரணுங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக மாவு அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த மாவில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே இந்த வேஷ்டி எடுத்துக்கும். ஒரு தண்ணி கூட இல்லாமல் பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம மறுபடியும் இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுதுங்க. இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ தண்ணியெலாம் எதுவுமே இல்லை. அந்த வேஸ்ட்ரியெல்லாம் உறிஞ்சிட்டு இதை நீங்கள் 2ஆக பிரித்து கூட நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் ஃபுல்லாக ஃபுட் கலர் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலாம். நான் வெள்ளை கோலம் மாவு மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம காய வைக்க போகிறோம். நான் சும்மா தான் தட்டி தட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி நான் பிளேட்டில் தட்டி வச்சுட்டு இதை நல்லா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நான் 2-3 பிளேட்டுக்கு நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த 3 பிளேட்லேயும் நான் தட்டி வச்சுட்டேன். இதை கொண்டு போய் நான் மொட்டை மாடியில் காய வச்சுட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடிக்குது. அதனால் நம்ம காலையிலே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலே போதுங்க. நமக்கு நல்லாவே காஞ்சி வந்துடும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2-3 நாள் வச்சு நீங்கள் காய வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்குது. அதனால் நான் ஒரே நாளையில் பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துகிட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நமக்கு வருஷத்துக்கும் ஒன்றுமே செய்யாதுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம அரிசி மாவு வச்சு கோலம் போடும்போது நம்ம வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கலராக பிடிச்சிருக்கும். நல்லா ஒயிட் கலராக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சும்மா கோலமாக வச்சு கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வெளியிலே வச்சுக்கிட்டோம்னாலும் மாவு ஒன்றுமே செய்யாதுங்க. நம்ம தேவைப்படும் போது நம்ம கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவில் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன எறும்பு பூச்சிக்கெல்லாம் சாப்பிடும். சின்ன சின்ன எறும்பு பூச்சிக்கெல்லாம் சாப்பாடு போட்ட மாதிரியும் இருக்கும். நமக்குமே ரொம்ப புண்ணியம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. காய வச்சுருக்கிற இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு கரைச்சி கோலம் போட்டு காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய கோலமாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சின்ன கோலமாக போடுறீங்க அதுனா அதுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த சம்மர் டைமில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கும் வச்சுக்கலாங்க. நமக்கு அரிசி ஊற வச்சு அந்த உடனே நம்ம அரைச்சி நம்ம கோலம் போடணுங்கிறது தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு 2 துண்டு எடுத்து போட்டு நம்ம கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலம் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டார்க்காக பிடிச்ச மாதிரி இருக்குங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த வேஷ்டி இருக்குதுல்ல, அந்த ரேஷன் கடையில் கிடச்ச வேஷ்டி, அதில் தான் சின்ன பீஸாக நான் கிழிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா முக்கிட்டு இப்படி லைட்டாக புனிஞ்சிட்டு அந்த பெரிய விரல் இருக்குல்ல, நம்ம அப்படி புனிஞ்சு விட்டோன்னா அந்த விரலிருந்து அப்படியே அந்த தண்ணி வடியுங்க அந்த கோலமாவு. இந்த மாதிரி கோலம் போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் கிச்சனில் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம லைட்டாக போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த கோலமாவு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோல கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க.
காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஒயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக அடிக்குது. நம்ம முட்டைலாம் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, வெளியிலே வச்சுருப்பாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம நிறையா முட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா, வெளியில் வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும். முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையில் வந்து நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். முட்டையை வந்து குலுங்காமல் அப்படியே மெதுவாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கூர்மையாக இருக்கிற பகுதி வந்து கீழே வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. முட்டை வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து முட்டை ஸ்டோர் பண்ணி வைங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணும்போது நமக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியுங்க. அதுவும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். நமக்கு கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கண் எரியும். இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கத்தியை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண் எரிச்சலே இருக்காதுங்க. கண்ணிலிருந்து தண்ணியே வராது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயம்னாலும் கட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். வாட்டர் பாட்டில்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஜூஸ் பாட்டில்னாலும் எடுத்துக்கோங்க, எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி தூர எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதில் வந்து டபுள் சைடு செலோடாப் வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீளமாக வந்து கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் வந்து இதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து கிழிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்கள் கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல இதை வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செவுரில் ஒட்டி வச்சுக்கோங்க. நான் கிச்சனில் வந்து டைல்ஸில் தான் வந்து நான் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா வந்து அதை வந்து அமுக்கி அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணவே வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. நமக்கு வந்து நல்லா செட் ஆயிரும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுதுங்க. நல்லாவே செட் ஆயிடுச்சுது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம எங்கேயும் வச்சுட்டு நமக்கு வந்து அவசரத்துக்கு தேடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதேமாதிரி நம்ம குப்பை கவர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து வச்சுட்டு தேடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.